ஒரு கட்சியின் ஆட்சியாக இல்லாம ஒரு இனத்தின் ஆட்சியா திராவிட மாடல் ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம். ஆட்சி என்பது முதலமைச்சரான என்னுடைய கனவுகளை மட்டுமல்ல, வாக்களிச்ச வாக்களிக்காத உங்க எல்லாருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற கருவி. அப்படி உங்க கனவுகளை கேட்டு நிறைவேற்றும் போதுதான் உங்கள் குடும்பங்கள் முன்னேறும், மகிழ்ச்சி அடையும். உங்கள் கனவுகள் நிறைவேறும்னா தமிழ்நாடு முன்னேறும், வளர்ச்சி அடையும். வரலாற்றை புரட்டி பாருங்க. நாம கனவு கண்டா நிச்சயம் நம்முடைய உழைப்பால அதை நிறைவேற்றுவோம். சுயமரியாதையும் சமத்துவமும் பகுத்தறிவுமிக்க சமூகமா நம்ம தமிழ் சமூகம் தலை நிமிரணும். சமூக நீதி நிலை பெறணும். ஒடுக்கப்பட்டவருடைய குரல்கள் கேட்கப்படணும். எல்லோருக்குமான ஆட்சி அமையணும்னு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் கனவு கண்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நாம எந்த ஆதிக்கத்துக்கும் தலைகுனியாம வெல்வோம் ஒன்றாகன்னு மண் மொழி மானம் காக்க நிமிர்ந்து நிற்கிறோம். நாடே திரும்பி பார்க்கிற நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறோம்.